நம்ம சேனல் பார்க்க மேற்கொண்ட நண்பர்களே, 1952 வெளியான பராசக்தி திரைப்படம். இந்த திரைப்படம் அன்னைக்கு வெளியாகும்போது தமிழ் திரையுலகையே திரும்பி பார்க்க வச்சது. அந்த படத்தில் முக்கியமான 2 பேர் இருந்தாங்க. அதில் ஒன்று அந்த காலகட்டத்தில் உலக சினிமாவையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு நடிகர் நம்மளுடைய சிவாஜி சார். இன்னொன்று அந்த படத்தில் இடம்பெற்ற வசனங்களால் அரசியல் விஷயங்களை பேசிய கலைஞர் கருணாநிதி அவர்கள். பராசக்தி படம் எந்த அளவுக்கு பேசப்பட்டுச்சு அப்படின்னா, அந்த படத்துடைய கிளைமேக்ஸ் சீனான அந்த கோர்ட் சீன் மூலமாக தான் பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. அதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்தது சிவாஜி சாருடைய அந்த நடிப்பு திறமையும் அந்த வசனமும் தான். அந்த வசனத்துக்கு சொந்தக்காரர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். ஆனால் அப்படிப்பட்ட கருணாநிதி அவர்கள் முதல்ல பராசக்தி படத்துக்காக வசனம் எழுதுறதுக்கு தேர்ந்தெடுக்கப்படலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? 3வது ஆளாக தான் பராசக்தி படத்துக்கு வசனம் எழுதக்கூடிய ஒரு ஆளாக வந்திருக்காரு. ஒருவேளை கருணாநிதி அவர்கள் இந்த படத்துக்கு வசனம் எழுதாமல் இதுக்கு முன்னே எழுதின 2 பேரே எழுதியிருந்தாங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ முடிச்சுட்டு நீங்கள் போகும்போது கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போனோம். சரி வாங்க, யாரெல்லாம் முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, அதுக்கடுத்து எந்த காரணத்தினால இறுதியாக கருணாநிதியே வசனம் எழுதினார் அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். பராசக்தி படத்தில் நடிக்கிறதுக்கு சிவாஜி சாருக்கு வாய்ப்பு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கிடைச்சதோ, அதே மாதிரி தான் கருணாநிதி அவர்களுக்கும் வசனம் எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு ரொம்பவே கஷ்டப்பட்டு கிடைச்சிருக்கு. அதாவது எப்படி அப்படின்னா, பராசக்தி திரைப்படம் முதல்ல நாடகமாக தான் போட்டிருக்காங்க. அந்த நாடகத்தை பார்த்து இயக்குநர்கள் கிருஷ்ணன் பஞ்சு அந்த கதையை சினிமாவாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டாங்க. நாடகத்துக்கு வசனம் எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாவலர் பாலசுந்தரம். இவரையே திரைக்கதையும் வசனமும் எழுத வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. ஆனால் இயக்குநர்கள் தரப்பில் சொல்லப்பட்ட சில ஆலோசனைகள் அவர் ஏற்கலை. அதனால் திருவாரூர் சத்யராஜ் அப்படின்னு சொல்லக்கூடியவரை இந்த படத்துக்கு திரைக்கதையும் வசனமும் எழுத வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அவரும் பார்த்திங்க அப்படின்னா சில காரணங்களால் பராசக்தி படத்துலேருந்து விலகிறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்தை எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண உடனே தான் 3வது ஆளாக கருணாநிதி அவர்களை வசனம் எழுத வைக்கிறாங்க. இதில் இந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பராசக்தி திரைப்படம் தான் கலைஞர் கருணாநிதியை ஒரு வசனகர்த்தாவாக ரசிகர்கள் மத்தியில் பிரபலமடைய செஞ்சுது. அதுக்கப்புறம் பல திரைப்படங்களையும் அனல் பறக்கக்கூடிய பகுத்தறிவு வசனங்களை எழுதி தள்ளினார் கலைஞர் கருணாநிதி. சரி ஓகே, நான் இந்த ஒரு சம்பவத்தை வச்சு புரிஞ்சு கொண்ட விஷயம் என்ன தெரியுமா? சினிமாவை பொறுத்தவரை ஒரு வாய்ப்பு எப்போ வரும், யார் மூலமாக வரும் அப்படிங்கிறத சொல்லவே முடியாது. ஏன்னா யாரோ நடிக்க வேண்டிய கதாபாத்திரத்தில் வேற ஒரு ஹீரோ நடிப்பார், ஒரு ஹீரோவுக்காக சொல்லப்பட்ட கதையில் வேற ஹீரோ நடிப்பார். இப்படி பல விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் சிவாஜி சார் இந்த பராசக்தி படத்தில் நடிக்க வந்தது ஒரு மிகப்பெரிய விஷயம்தான். அதை பற்றி நம்ம பல வீடியோ கூட போட்டிருக்கோம். அதே மாதிரி கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த ஒரு படத்தில் வசனம் எழுத வந்தது இவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது அப்படிங்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த ஒரு சம்பவத்தை வச்சு என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி.